பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போது $100 பண்ணீங்க அப்படின்னா 10% பேர் மேட்ச் நடக்கும். $300 பண்ணீங்கன்னா 15% பேர் மேட்ச் நடக்கும். $900 பண்ணீங்கன்னா 20% பேர் மேட்ச் நடக்கும். $1800 பண்ணுறீங்கன்னா 30% பேர் மேட்ச்சு. $3000 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% பேர் மேட்ச். $1 வேல்யூ $94 கணக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பேர் மேட்ச்சுக்கு. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் லெஃப்ட்டில் ஒரு $3000 ரைட்டில் ஒரு $3000 பண்ணுறீங்க அப்படின்னா, செல்ஃபில் நீங்கள் $3000 பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 50% பேர் மேட்ச். அப்போது $1500 உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். அந்த 1500 ஒட்டுக்கா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒட்டுக்கா கொடுத்தா கம்பெனி க்ளோஸ் ஆயிரும். அப்போது அந்த $1500 உங்களுக்கு $200 பிரித்து வச்சு உங்களுக்கு பாதி டோன் காயினாகவும் பாதி சீட்டோன் காயினாகவும் உங்களுக்கு வரும். ரொம்ப கம்மியாக தான் ஒரு சீட்டோன் காயின் எல்லாம். ஓகேங்களா? அப்போ டெய்லி உங்களுக்கு ஒரு $750 உங்களுக்கு இன்கமாக இதில் வரும். சரிங்களா? இதில் கேப்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா $3000 வரைக்கும் நீங்கள் ஒரு ஐடிக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே 11 நிமிஷம் அடியே போயிட்டு இருக்குது. பொறுமையாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளான் வந்து புரியும். பேசிவ் ராயல்ட்டி இன்கம் இதில் லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா 25%, லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா 5%, லெவல் 3 to 5க்கு 2% இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது என்ன சார் இது பேசிவ் ராயல்ட்டி இன்கம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் $3000 பேக்கேஜ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கீழே ஒரு நபர் வந்துட்டு $3000 போடுறாங்க டேரெக்டில். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க டெய்லி $24 சம்பாதிப்பாங்க. ஓகேங்களா? அதில் 25% எவ்வளோ? $6. அப்போது $6 உங்கள் ஐடி கிடைக்கும், மேல் ஐடிக்கு. அப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 நபர் நீங்கள் $3000 டேரெக்டில் பண்ண வச்சிங்க அப்படின்னா 6 × 10 $60 உங்களுக்கு பெர் டே இன்கமாக உங்களோட இன்கமாக இருக்கும். அவங்களுக்கு எத்தனை நாள் இன்கம் எடுக்கிறாங்களோ அத்தனை நாளுக்கு உங்களுக்கு இன்கம் வந்துட்டுருக்கும். இது நல்லா இருக்குதுங்களா? செகண்ட் லெவலுக்கு 5%, 3 to 5 லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2%, 6 to 10க்கு 1%, 11 to 20க்கு 0.5% நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதனால் நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு பெரிய இன்கம் நம்மளுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ராயல்ட்டி கிளப் போல்ஸ். ஸோ கிளப் 1 இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 40% அந்த கிளப்பில் வந்துட்டு வித்ட்ரால் போடுறாங்களோ அதில் 40% இன்கம் எடுத்து வச்சு நம்மளுக்கு யார் வந்துட்டு அந்த $900 டேரெக்டில் 2 டேரெக்ட் கொடுத்து முடிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு டெய்லி கிளப் இன்கம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு $5 வந்துட்டுருக்குது டீமில். ஓகேங்களா? அப்போது இதோட கேப்பிங் பார்த்தீங்கன்னா $1000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். நீங்கள் டெய்லி வர $1000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். கிளப் 2வில் பார்த்தீங்க அப்படின்னா 25% எடுத்து வச்சு $2700 நீங்கள் வந்துட்டு டேரெக்டில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். 3 டேரெக்ட் இருக்கணும் உங்களுக்கு கீழே. ஓகேங்களா? அது எப்படி வேணால் இருக்கலாம். 100 போட்டு கூட பெரிய பேக்கேஜும் போடலாம். ஓகே, அப்படி போட முடியாது. 1980 போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 பேக்கேஜ் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் 3 நபர் வந்துட்டு உங்களுக்கு கீழே இருக்கணும். $3000 வரைக்கும் கேப்பிங் வரையும் உங்களுக்கு இன்கம் வரும். சரிங்களா? கிளப் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக $10 சம்திங் வரும். கிளப் 3க்கு பார்த்தீங்கன்னா 15% எடுத்து வைக்கிறாங்க. $5400 வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 4 டேரெக்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கேப்பிங் பார்த்தீங்கன்னா $7500 வரைக்கும் உங்களுக்கு வரும். கிளப் 3க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு $20 மேலே $25-30 வந்துட்டுருக்குது கிளப்புக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணாவே உங்களுக்கு அந்த இன்கம் எக்ஸ்ட்ரா வரும். டோன் கைனாக தான் வரும் எல்லாமே. கிளப்பு 4க்கு பார்த்தீங்கன்னா 5 டேரெக்ட் மஸ்ட்டு $8100 நீங்கள் பண்ணியிருக்கணும். கேப்பிங் பார்த்தீங்கன்னா $12500 உங்களுக்கு இன்கம் வந்துட்டுருக்கும். கிளப் 5ல் பார்த்தீங்கன்னா 10% எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. $15000 நீங்கள் டேரெக்டாக முடிச்சிங்க அப்படின்னா 7 டேரெக்ட் இம்பார்ட்டனாக உங்களுக்கு வேணும். $25000 வரைக்கும் நம்மளுக்கு கேப்பிங் இன்கம் வரும். இது ஒரு இன்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி ரிவார்டு. இந்த சேலரி ரிவார்டுங்கிறது நம்மளுக்கு சீட்டோன் கைனாக தான் வரும். என்ன அப்படின்னா லெஃப்ட்டில் $5000 ரைட்டில் $5000 நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி ஒரு $5 வந்துட்டு கொடுக்குறாங்க. எத்தனை வாரத்துக்கு? 20 வாரத்துலேருந்து 50 வாரம் வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போது மறுபடி 10,000 முடிச்சிங்கன்னா $10, 15,000 முடிச்சிங்கன்னா 15, இப்படி வந்துட்டு நம்மளுக்கு அதிகபட்சமாக அந்த வார இன்கம் மட்டும் $5000 வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரைக்கும் வந்துடுவோம். எதுவுமே புரியலை சார் எனக்கு அப்படின்னா கால் பண்ணுங்கள், சொல்லித்தரேன். இப்போது ஒரு ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு மெயிலுக்கு வந்துட்டு 3 அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ROI பார்த்தீங்கன்னா 2.5x வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும், 2.5 மடங்கு. இதுவே நீங்கள் டீமாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4x வரைக்கும் உங்களுக்கு 4 மடங்கு இன்கம் வரும். வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் $10 இருந்தால் போதும். ஒரு ஐடிக்கு மேக்ஸிமம் $200 வரைக்கும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து அப்கமிங் ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அது போக இப்போ நான் உங்களுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் வாங்க. ஓகே, லிங்க் நான் கொடுத்துருக்குறேன்.
செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த $110 எவ்வளோ INR அமௌண்ட்டு, எவ்வளோ டெய்லி வரும் அப்படின்ட்டு இந்த ஒரு லிஸ்ட்டு சும்மா இருக்குது. ஓகேங்களா, இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்குங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பார்த்துக்குங்க. இப்போ டாலர் ரேட்டு வந்துட்டு $94 போயிட்டுருக்குது. இப்போ ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு ₹1 வந்துட்டு எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா, ஓகே. இப்போது இந்த லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரோம் சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். சரிங்களா, குரோமில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம் போடுங்க. ஓகேங்களா, உங்களோட ஜிமெயில் ஐடி எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வரும். உங்களோட மொபைல் நம்பர் போட்டுட்டு கீழே வந்துட்டு யார் கீழே வந்தீங்களோ அந்த வந்துட்டு உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸ்பான்சர் ஐடி இங்கே இருக்கும். ஸோ அது கீழே நீங்கள் இப்படி இருக்கிறது அப்படியே மூவ் பண்ணி போட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டே போட்டுக்கங்க. ஓகேங்களா, பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டு போட்டுக்கங்க. சேம் இங்கே என்ன பாஸ்வேர்டு போடுறீங்களோ அதே பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்கங்க. போட்டுட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். சரிங்களா, ஓகே ஆயிடுச்சுங்கிற மாதிரி வரும். உடனே மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் போகும். ஆட்டோன்லேருந்து ஒரு வெரிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி வெரிஃபை மட்டும் கொடுத்துருங்க. சின்னதாக ஒரு ப்ளூ கலர் மாதிரி வரும். வெரிஃபை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி கோட் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐடி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் எப்படி நம்ம ஐடி போடுறது எல்லாமே வந்துட்டு நான் அடுத்த வீடியோ சொல்லித்தரேன் நான். இப்போ வந்துட்டு இது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா, எதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பபாய், see you.